அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இப்போ முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 35, 45 வருடங்களுக்கு முன்பெல்லாம் நோய் அரிதாகவே இருந்தன. அ இப்பொழுது நோய் பலவாக பெருகி காணப்படுகின்றன. அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் நமது உணவு கலாச்சாரம். அந்த இயற்கை விவசாயத்தை விட்டு நம்ம மெல்ல மெல்ல அந்த உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் நாம பயன்படுத்துவதன் விளைவாகத்தான் இத்தனை நோய்கள் எல்லாம் அந்த உணவுப் பொருட்களில் கலந்து இந்த நோய்களை எல்லாம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்குகின்றன. அப்ப நம்ம பழைய முறைப்படி அந்த விவசாயத்துக்கு மாறுவோம். பழைய உணவுகளை மீட்டெடுத்து அந்த உணவுகளை நாம சாப்பிடக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை நாம் உருவாக்க வேண்டும். இப்பொழுதுள்ள இந்த உணவுகள் எல்லாம் இளவயதுகாரர்களுக்கு அவர்களுக்கு தெரியும். பழைய உணவுகள் அந்த இளம் தலைமுறையினருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதற்கு அந்த உணவுகளை எல்லாம் நாம் மீட்டெடுத்து அவர்களுக்கு இது நமது முன்னோர்கள் கொடுத்த உணவு முறைகள், இதுதான் நம்மளுடைய உணவு கலாச்சாரம், இதை சாப்பிட்டா தான் நமக்கு வந்து நோய் நொடிகள் வராது என்று அவர்களை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுது பழக்கப்படுத்தும் பொழுது அந்த உணவுகளை அவர்கள் இப்ப இருக்கின்ற அந்த உணவுகளை புறந்தள்ளிவிட்டு பழைய உணவுகளை அவர்கள் சாப்பிட வரும்பொழுது உங்களுக்கு நோய் என்று ஒன்று வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகிறது. இது ஏன் நம்ம இப்பொழுது சொல்கிறோம் என்று சொன்னால், இயற்கை விவசாயத்தில் நம்ம பல நன்மைகள் கிடைக்கின்றன. அதாவது நோய்கள் உங்களுக்கு வராது. அதே மாதிரி உடம்பு வலிமை பெறும், உடலில் இருக்கின்ற உடல் உள்ளுறுப்புகள் புத்துணர்ச்சி பெறும். இது மாதிரியான பல விஷயங்கள் இருக்கின்றன. இப்போ இருக்கின்ற நம்ம விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரங்கள் கலந்த அந்த ரசாயன கலவைகள் கலந்த அந்த உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகளை அதிகமாக நாம் பயன்படுத்துவதன் விளைவாக அந்த உணவுப் பொருட்களை எல்லாம் இது கலந்து அது மனிதனுடைய உடலில் தங்கி அந்த நோய் நொடிகளை உருவாக்குகின்ற ஒரு வேலையை அது செய்கிறது. அப்ப அந்த உணவு மாறுபாட்டை நம்ம கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த கலாச்சார மாறுபாட்டை கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப பழைய உணவு முறைகளை நாம் மீட்டெடுத்து அந்த உணவுகளை நம்ம பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். இயற்கை விவசாயத்தில் விளைந்த அந்த இயற்கை அங்காடிகளில் கிடைந்த அந்த உணவுப் பொருட்களை எல்லாம் நாம வாங்கி பயன்படுத்த வேண்டும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். சரி, இந்த இயற்கை விவசாயம் இப்பொழுதுதான் மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கின்றது. இயற்கை அங்காடிகளும் அங்கொன்று முன்கொன்றுமாக இப்பொழுதுதான் மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கின்றது. சரி, எல்லாருக்கும் எல்லா இடத்துலையுமே இந்த கடைகள் இருக்கிறதா, எல்லாரும் இதை வாங்கி பயன்படுத்த முடியுமா என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றன. ஏனென்று சொன்னால், இதை தேடி தேடி போய் எல்லாரும் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. புரியுதுங்களா? அது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி முழுவதுமாக மாறும் பொழுதுதான் அந்த உணவுப் பொருட்கள் அனைவருக்கும் அந்த இயற்கை விவசாயத்தால் விளைந்த அந்த உணவுப் பொருட்கள், ரசாயன கலப்பு இல்லாத அந்த உணவுப் பொருட்கள் நமக்கு கிடைக்கும். அதுவரையில் நாம் என்ன செய்வது? அந்த காலகட்டம் வருவதற்கு இன்னும் கொஞ்சம் நாளாகும். கொஞ்சம் இப்போதான் படிப்படியாக வந்து கொண்டிருக்கிறது. அது வரைக்கும் என்ன சொல்ல போனால், நம்மிடையே பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்தர்கள் ஒரு அரிய விஷயமாக ஓலைச்சுவடிகளில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் எழுதி வைத்திருக்கின்றனர். இப்ப உடம்புல நம்ம என்ன வகையான பொருட்கள் நாம் வந்து சாப்பிட்டாலும் அந்த பொருட்களை உடலுக்கு ஒவ்வாத அந்த பொருட்களை வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை சில வகையான மூலிகைகளுக்கு எல்லாம் இருக்கின்றது. உதாரணமாக சொன்னால், 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், மிளகு அதற்குடைய தன்மை என்னவென்று சொன்னால், அந்த மிளகுக்கு ஒரு விஷத்தன்மையை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்கின்றது. புரியுதுங்களா? உடலில் எந்த பொருள் ஒவ்வாத பொருள் உடலுக்குள் சென்றாலும் அந்த பொருளை வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை, அந்த பொருளினால் உடலுக்கு பாதிப்படையாத ஒரு தன்மையை இந்த மிளகில் இருக்கின்ற அந்த சத்துக்கள் வந்து ஏற்படுத்தும். அதனாலதான் அவர்கள் 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் சாப்பிடலாம் அப்படின்னு அது சொல்லியிருக்கிறார்கள். இது போன்று பல்வேறு வகையான மூலிகைகள், இது மிளகு மட்டுமல்ல, நிறைய மூலிகைகள் இந்த மாதிரி இருக்கின்றன. உடலில் இருக்கின்ற அந்த விஷத்தன்மையை, அந்த ரசாயன கலப்புள்ள பொருட்களை எல்லாம் அப்படியே வெளியேற்றுவதற்குண்டான வாய்ப்புகளை எல்லாம் அந்த மூலிகைகள் செய்கின்றன. அப்படி சித்தர்கள் கூறப்பட்ட அந்த ஓலைச்சுவடிகளின்பால் கூறப்பட்ட பல மூலிகைகளை நாம் ஆய்ந்து பார்க்கும் பொழுது அதில் இருக்கின்ற சரக்குகள், அதில் இருக்கின்ற அந்த வேதிப்பொருட்கள், அதில் இருக்கின்ற அந்த பைட்டோ கெமிக்கல்ஸ், அல்கலாய்ட்ஸு, கனிமங்கள், அதில் இருக்கின்ற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற பொருட்கள், ஃபைபர் கண்டென்ட் போன்ற பொருட்கள் எல்லாம் நாம் ஆய்ந்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 59 வகையான மூலிகைகளில் நம்ம அந்த மூலிகைகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து அதனுடைய கலவையாக, ஒரு கூட்டு கலவையாக, ஒரு காம்பினேஷனாக செய்து அந்த மருந்தை நாம தயாரித்து வைத்திருக்கின்றோம். சித்தர்கள் சொன்ன அந்த பாணியில் அந்த மருந்துகள் நாம் சாப்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னா, நீங்க எதை வேணாலும் அந்த
இந்த ரசாயன கலப்புள்ள பொருட்கள், அதே மாதிரி இந்த மாதிரி பொருட்கள்லாம் சாப்பிடும் பொழுது, அதுக்காக அதை போய் தேடி தேடி வாங்க சொல்லக்கூடாது. நம்ம இயல்பாக சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது, அந்த உணவுப் பொருட்களில் இருக்கின்ற அந்த ரசாயன கலவுள்ள அந்த வேதிப்பொருட்கள், இந்த மருந்துகள் தினந்தோறும் சாப்பிடுவதன் காரணமாக அதில் இருக்கின்ற உடலுக்கு கெடுதலை விளைவிக்கின்ற அந்த ரசாயன கலப்புள்ள பொருட்கள் எல்லாம் வெளியேறி விடுகின்ற ஒரு வாய்ப்பை இந்த 59 மூலிகைகள் கலந்த அந்த மருந்தானது செய்கிறது. அதில் நம்ம தினந்தோறும் நம்ம குடும்பத்தில் இருக்கின்ற அனைவருமே தினந்தோறும் அதில் ஒரு ஸ்பூனு ஒரு 1 கிராமிலிருந்து 2 கிராம் அளவுள்ள அந்த மருந்தை எடுத்து சுடுதண்ணியை நம்ம வந்து கலந்து சாப்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், அது உங்களுக்கு மிகுந்த பலனை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. உங்களுக்கு அந்த உணவுப் பொருட்களினால் வருகின்ற அந்த ரசாயன கலவுள்ள அந்த விஷயங்கள், அதே போன்று அதில் இருக்கின்ற அந்த பூச்சிக்கொல்லியில் காணப்படுகின்ற சில வகையான ரசாயன பொருட்கள், அந்த ரசாயன பொருட்கள் உடலுக்குள் சென்று அந்த உடல் உள்ளுறுப்புகளை பாதிப்படைய செய்யும் அல்லவா, அந்த பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் அதை பாதுகாத்து அந்த ரசாயன கலப்புள்ள அந்த பொருட்களை வெளியேற்றுவதுதான் இந்த மருந்துடைய முதல் வேலை. அப்படி வெளியேற்றிவிட்டு அதோடு மட்டுமல்லாமல் அந்த மருந்துகள், அந்த மூலிகையில் இருக்கின்ற அந்த வேதிப்பொருட்கள் உடலில் இருக்கின்ற அத்தனை உள்ளுறுப்புகளையும், அதாவது கல்லீரலாகட்டும், சிறுநீரகமாகட்டும், இதயமாகட்டும், மூளையாகட்டும், அப்புறம் உடல் பகுதியில் இருக்கின்ற அந்த சளிச்சவில் காணப்படுகின்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கின்ற அந்த பொருட்களையாகட்டும், இப்போ குடற்புழுக்கள் நல்லா செயல்பட வைக்கும் இது போன்ற விஷயங்கள். அதே மாதிரி கணையம் போன்ற பான்கிரியாஸ் ஆகட்டும், அதே மாதிரி மண்ணீரல், அதாவது ஸ்பிலின் ஆகட்டும், இது மாதிரியான பல்வேறு வகையான உறுப்புகளையும், மிக முக்கியமான உறுப்புகளையும் அது சுத்தம் செய்து அதில் இருக்கின்ற அந்த செல்களை எல்லாம் நன்றாக செயல்பட வைத்து புத்துணர்ச்சி பெற செய்து இந்த மருந்துகள் இருக்கின்ற அந்த வேதிப்பொருட்கள் செய்கின்றன. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதில் வந்து டாக்ஸிக்கு வெளியேறிடும், நச்சுப்பொருளும் உங்கள் உடலிலிருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மையை இந்த மூலிகை மருந்துகள் செய்கின்றன. அப்புறம் அந்த உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கின்ற அந்த செல்களை, அந்த உறுப்புகளை, அந்த உறுப்புகளில் பால் காணப்படுகின்ற மற்ற விஷயங்களை எல்லாம் புத்துணர்வாக்க வைப்பதற்கும், அதில் இருக்கின்ற அந்த செல்களை வளர்ச்சியடைய செய்வதற்குமான வேலையை இந்த மூலிகை மருந்தில் இருக்கின்ற அந்த சத்துக்கள் செய்கின்றன. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 2 விஷயம் இதில் நடக்கிறது. அந்த செல்களில் எந்த ஒரு விஷத்தனமான பொருட்களும் தங்காது, அது ஒன்று. அது வெளியேறி விடுகிறது. ரத்தத்திலும் தங்காது, அது வெளியேறி விடுகிறது. இன்னொன்று, அந்த உடல் உள்ளுறுப்புகளில் காணப்படுகின்ற அந்த செல்களை புத்துணர்வு செய்கிறது. அதை வந்து சுத்தம் செய்து புத்துணர்வு செய்கிறது. சுத்தம் செய்கிறது என்று சொன்னால், அது ஏதாவது கழிவுகள் இருந்தாலும் அதை வெளியேற்றி புத்துணர்வாக்கப்படுகிறது. அதில் தான் இந்த மூலிகைகள் மிக முக்கியமாக செயலாற்றுகிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கி, உடலுக்கு கெடுதல் தருகின்ற அந்த விஷப்பொருட்கள் எல்லாம் நீங்கி, உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமாக அந்த மூலிகைகள் எல்லாம் செய்கிறது. அதனால தான் அந்த மருந்தை நம்ம அந்த சித்தர்கள் ஓலைச்சுவடிகளில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த விஷயங்களின் அடிப்படையில் அதை நம்ம தயாரித்து அனைத்து வகையான நண்பர்களுக்கும், அன்பர்களுக்கும், பல்வேறு வகையான கட்டத்தில் இருக்கின்ற, பல்வேறு சூழ்நிலைகளில் இருக்கின்ற அந்த நண்பர்களுக்கும் இந்த மருந்துகளை நாம் வழங்கி வரும்பொழுது அதை அவர்கள் வெகுவாக சாப்பிட்டு அந்த உணவுப் பொருட்களில் இருக்கின்ற அந்த ரசாயன கலவையிலிருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்கின்றனர். அதோடு மட்டுமல்லாமல் உடம்பு நன்று ஒரு புதுப்பொலிவுடன் இயங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மருந்துகளின் மூலமாக ஏற்படுகிறது. ஆகவே இந்த சித்தர்களுடைய இந்த அருமருந்து பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததான ஒரு மருந்தாக இருக்கின்றது. இந்த மருந்து நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் வந்து சாப்பிடணும் என்று சொன்னால், அந்த ரசாயன கலவைகளை நம்ம வந்து வெளியேற்றுவதற்கு இந்த மருந்து ஒரு மிக சிறந்த ஒரு மருந்தாக இருக்கின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய லைஃப் லாங் மருந்து அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது மிகையாகாது. இந்த லைஃப் லாங் மருந்தை வந்து நாம் வந்து சாப்பிடும் பொழுது இது ஒரு காயகல்ப மருந்தாகவும் நம்ம உடலுக்கு செயல்படுகிறது. காயம் என்றால் உடம்பு, கல் என்றால் கல், உடலை கல்போல் ஆக்குவதற்குண்டான வேலையையும் இந்த மருந்துகளானது செய்கிறது. ஆகவே இந்த மருந்தை நம்ம அனைவரும் சாப்பிடுவோம். நோயில்லாத ஒரு பெருவாழ்வை நம்ம பெற்று அதிக சுகாதாரத்தை நம்ம பேணி பாதுகாத்து அதிக ஆயுளுடன் வாழக்கூடிய ஒரு தன்மையை நாம் இந்த மருந்துகளின் மூலமாக ஏற்படுத்துவோம். ஆகவே இந்த மருந்தை சாப்பிட்டு நம்ம வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவோம். வணக்கம்.